சிம்ம ராசிக்காரர்களே, சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றைக்கும் சண்டையே இல்லாத சமாதானம் தான் வேண்டும். ஆமாங்க, பொதுவாகவே நீங்கள் அமைதியை விரும்பக்கூடியவங்க. ஏதோ முன்கோபத்தில் இருக்கிற நேரத்தில் 2 வார்த்தை சொல்லிடுவீங்க. அப்புறம் தனியாக இருக்க சொல்ல என்னதான் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, என்னமோ ஆத்திரத்தில் நம்ம அந்த நேரத்தில் சொல்லிட்டோம், சரி தேடி போய் மன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தா தன்மானம் தடுக்குது. சரி பார்த்துக்கலாம் 2 நாள் ஆகட்டும் அப்படின்னு எங்கே இருந்தாலும் எப்போதும் தன்னுடைய தன்மையை உணர்ந்து அடுத்ததாக தன் நிலை தவறாமல் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆமாம், சிம்ம ராசியோட கொள்கை பல பேர் வயிற்று பழப்புக்காக ஓடிட்டுருப்பாங்க, பெரிய ஆளாவாங்க. சிம்மம் மட்டும் இல்லைன்னா பல பேருக்கு முன்னேற்றமே கிடையாது. சிம்மத்தை எப்படியாச்சும் குறை சொல்லணும். ஏன்னா காட்டுக்கு ராஜாவை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? குறை சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே, அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். எப்படி தாங்க அடுத்தடுத்து சிம்மராசிக்கு மட்டும் ஆண்டவன் நல்லவனாக கொடுக்குறான். அது மாதிரி பல கஷ்டம் வரும். பொருளாதார நிலைமையில் மிகப்பெரிய நட்டத்தை தான் சிம்மராசி தொடுது. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நான் இவ்வளோ கடன் பட்டிருக்கிறேன், இவ்வளோ இழந்திருக்கிறேன், இவ்வளோ என்னை ஏமாற்றிருக்கிறாங்க, ஒன்றுமே காட்டிக்க மாட்டாங்க. அதான் சிம்மராசி. அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு 4 பெயர்ச்சி குரு, சனி, ராகு, கேது போட்டி போட்டுட்டு நிற்கிறாங்க. ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, எந்த பெயர்ச்சி ஆனாலும் சரி சிம்மத்துக்கு நிகர் சிம்மம் தான். உண்மையா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் பார்த்துருப்போம். ஏன்னா சூரியன் தானங்க, அந்த இடத்துல சூரியன் மட்டும்தான். சூரியன் தான் ஆளினால் அழகு ராஜா. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களெல்லாம் வீழ்த்துவதற்கு இனி ஒரு பிறவி தான் பிறந்து வரணும். உங்கள் மரணம் வரை நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் வில்லன், நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் குணச்சித்திர நடிகன். அவங்களாம் எதிர்க்கவே முடியாது. பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருக்கலாம். கமெண்ட் செக்ஷன் உள்ளவன் கமெண்ட் செக்ஷனுக்கு தான் அதிபதி. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு குரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. ஒரு குரு சொல்கிறத கேளுங்க. காலம்தான் உங்களுக்கு குரு. இந்த காலம் என்னமோ ஒன்று சொல்லுது. இந்த காலம் உங்களுக்கு கைவிடாது, உங்களை வழி நடத்தும். ஒவ்வொரு விடியலும் உங்கள் பேர் சொல்லும். யாருமே உங்களுக்கு கீழே இறக்கவே முடியாது. சிம்மம் உயர்ந்த ஸ்தானம். ஒன்றே ஒன்று தான் சிம்மத்தோடைய பலம், தன்னை பற்றி பெருமையாக நினைக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சிம்மம் தன்னை பற்றி பெருமையாக நினைக்கக்கூடாது. என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி கவுந்துப்பீங்க. சிம்மத்துடைய பலம் பெருமையாக நினைக்கக்கூடாது. அதுதான் பலம். என்னை தாண்டி தானே எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் ராஜா, எனக்கு ராஜான்ற பதவி கொடுத்துருக்க ஆண்டவன், அதை நான் என்றைக்கும் சிறப்பாக செய்வேன். அதுதான் உங்களுடைய பலம். பலவீனம் என்னென்னா, சிம்ம ராசிக்காரவங்க யார்கிட்டையும் இறங்கி போகாதீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பலவீனத்தை வெளியிலே சொல்லாதீங்க, உங்களுடைய நட்டத்தை வெளியில் சொல்லாதீங்க. யாரும் உங்களை பார்த்து பாவம் பரிதாபம் பட மாட்டாங்க, சிரிப்பாங்க. இதுதான் குரு சொல்கிறாரு. குரு இப்போ 11க்கு வந்திருக்காரு. நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. குருன்றது காலம் உங்களை பார்த்துக்கும். டோன்ட் வரி. யார்கிட்டையும் போய் கையை ஏந்தாதீங்க, யார்கிட்டையும் போய் உங்கள் வருத்தங்களை சொல்லாதீங்க. பெஸ்ட்டு. நீங்கள் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணி வச்சிங்களோ அதெல்லாம் இப்போ பேசும். சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். வாக்கியப்படி 7, திருக்கணிதப்படி அஷ்டம் 8. ஆக மொத்தம் சனியோட ஒரே வேலை என்னென்னா சுற்றி ஓட்டுறது தான். சனி என்ன பண்ணாருன்னா, சிம்ம ராசிக்கு இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அப்பா, ஒரு வழியாக இந்த பிரச்சனை நான் முடிச்சிட்டேன் சார், இந்த பிரச்சனையும் முடிச்சிட்டேன், நான் நிம்மதியாக இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன். போய் படுத்திங்கன்னா ஃபோன் அடிக்கும். தூங்க சொல்லக்கூட ஃபோன் வரும். சனி ஒரு நாளும் நிம்மதியாக வைக்க மாட்டார். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம பக்கத்தில் உள்ளது ஏதாச்சும் ஒன்று ஏழரையை கொடுத்துரும். அப்போ சிம்ம ராசிக்காரவங்களுக்கு என்னென்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? சனி என்ன சொல்கிறாரு? உன்னை நான் டெவலப் பண்ணுறேன், வளர்ச்சிக்குள்ளே ஆளாக்குறேன், எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறேன். நீ தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம் இது. நீ உறங்கலாமா? உறங்கக்கூடாது. அப்போ சிம்ம ராசிக்காரவங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். இதுதான் சனி சொல்கிறாரு, நான் சொல்லலை. நீ நல்ல புள்ளப்பா, ஆனால் அவங்க சுற்றி உள்ளவங்களாம் நல்லவங்களே இல்லை. உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குனே தயாராக இருப்பான். நீங்கள் அதை பாராட்டணும்னு நினச்சி செஞ்சால் கூட அது ஆப்பாக உட்காரும். கவனமாக இருங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருங்க. சிம்மராசி பொம்பளை பிள்ளைங்களாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து உங்களை க்ளோஸ் பண்ணவே எல்லோரும் நினைப்பாங்க. ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பிடிக்கவே பிடிக்காது. உங்களை பற்றி கமெண்ட் பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. அவன் ஏன் இப்படி இருக்கிறான்? சிம்மராசிக்கார பிள்ளைங்க வெளியிலே தெரியக்கூடாது. எந்த வேலை பார்த்தாலும் சரி அழகாக பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். லூஸ் டாக் பேசவே கூடாது. சிம்மராசி பேச்சு கம்மி. இந்த படத்தில் நடிகர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கட் அப்படின்னா பேச்சே இருக்கக்கூடாது. ஷார்ட்டுன்னு சொன்னால் உடனே பேச்ச ஆரம்பிக்கும். அந்த ஸ்பீச் மட்டும்தான், உடனே முடிச்சுட்டு வெளியே போயிடணும். அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ரொம்ப கவனமாக இருங்க. பசங்களுக்கும் அதான். நீ ஏதாச்சும் ஒரு உண்மையை பேசு, அது இப்படி பண்ணால் நல்லா இருக்குங்க,
பேசிகிட்டே இருப்பீங்க, ஆண்டவன் உன்னை பாரு ஒரு நாள் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. எல்லோரும் சேர்த்து உன்னையே பார்த்துருவாங்க. அப்புறம் கெட்டவனெல்லாம் ஆண்டவன் ஒரு நாள் அழிப்பான் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்போதுன்னு ஒரு டைலாக் இருக்குது. இந்த எதிரிகளை தானாகவே உருவாக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். பளிச்சுன்னு இருப்பான் சார். சிம்மராசினாவே பளிச்சுன்னு இருப்பாங்க. இந்த பளிச்சுன்னு இருக்கிறது பல பேருக்கு பிடிக்காது. இதுதான் பல பேர் சனி என்ன சொல்கிறாரு, இதுதான் பல பேருக்கு சனி என்ன சொல்கிறாரு, வேண்டாம் ராஜா, நான் உனக்கு பிரச்சனையை கொடுப்பேன், நான் பிரச்சனையை கொடுக்கறத விட பிரச்சனையை நிப்பாட்டுறதுக்கு தான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், ஆனால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், நான் பார்த்துக்கிறேன், நீ சைலண்ட்டாக இரு, நீங்கள் டாக்கிங்கில் கம்மியாக இருங்க. அடுத்தது ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கல்யாண வாழ்க்கையில் உள்ளவங்க, கணவன் மனைவி, மனைவி கணவன், ஓனர்ஷிப்பு, லீடர்ஷிப்பு, இதில் உள்ளவங்களாம் எதிராளிகள் என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள், தெரிந்தவர்கள். அதாவது கணவன் மனைவி எப்படி உறவோ அப்படி தான் எல்லாம் உறவும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான் அப்படின்னா எதிராளி ரொம்ப நெருக்கமானவன், நமக்குள்ள அந்யோன்யமானவர்கள், இப்படி வச்சுப்போமே. எல்லாம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டால் அதில் ஒரு சிக்கல் வரும். இப்போதைக்கு ராகு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, உனக்குள்ள கோவத்தை வெளியில் காட்டாத. சிவன் மந்திரம் நிறைய சொல்லு, துர்க்கையோட மந்திரம் நிறைய சொல்லு. இந்த துஷ்டமான யோகங்கள்லாம் கலந்துக்காதீங்க, குரோதங்களை வளர்த்துக்காதீங்க. சாந்தத்தை விட ஒரு மந்திரம் கிடையாது. துஷ்டமான விஷயத்துக்கே போகாதீங்க. இதான் ராகு சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், துஷ்டமான விஷயத்துக்கு போகாத. அகங்காரம் வந்துடும். அகங்காரத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறான். அப்படின்னா ஈகோ, கணவன் மனைவி வாழ்க்கையில் ஈகோ வரக்கூடாது. லீடர்ஷிப்பில் ஈகோ வரக்கூடாது. ஈகோ வந்தால் தட்டி காய போட்டுரும் சிம்மத்தை. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆனாலும் போச்சு, அண்ணன் தம்பினாலும் ஒன்றும் ஆகாது, எல்லாம் போயிடும். ரைட்டு தான் நான் பேசுகிறது. ஈகோ வரான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் ராகு சொல்கிறாரு, நான் சொல்லலை. கேது பகவான் ஜென்மத்தில் வராரு. ஜென்மத்தில் கேது பகவான் வராரு. ரெண்டு விஷயம். நல்லா பேசிகிட்டு இருந்த நமக்கு திடீர்னு புத்திசாலித்தனம் வந்துடும். ஏங்க நம்ம தான் புத்திசாலியாச்சே, எப்படிங்க நமக்கு புத்திசாலித்தனம் குறையும்? நம்ம ரொம்ப புத்திசாலி, நம்மளுடைய புத்திசாலித்தனம் குறையுங்கிறாரு எப்படி? அப்படி கிடையாது. இன்னொருத்தவன் வேறு ஒன்று நினைப்பான், அதை இப்போ பேசணும் நம்ம, இல்லைனா பேசாமல் இருக்கணும். இந்த உலகமே என்ன தெரியுமா, இன்னொருத்தவங்கள நினைக்கிறது பேச சொல்லுது. அப்போ நம்மளை நல்லவங்களாக காட்டுது. அவங்க நினைக்கிறத இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பாருங்களேன். தெரிஞ்சுங்க குரூப்பெல்லாம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இதை போட்டால் ஏதாச்சும் ஒரு வார்த்தை போடுங்கன்னுவாங்க, இது மாதிரி தலைப்பு கொடுங்க அப்படின்வாங்க. அவன் மனசில் உள்ளதை சொல்லணும்யா, இதுக்கு எதுக்குயா வாட்ஸ்அப் குரூப்பு? இந்த உலகம் கட்டளையை பிறப்பித்து கொண்டு இருக்கிறது. உண்டா இல்லையா யோசிங்க. இப்போ சாதாரணமாக சிம்மத்துக்கு கட்டளை போட்டாவே பிடிக்காது. சிம்மம் சுதந்திரமாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து சிம்ம ராசிக்காரவங்க ராஜா மாரி வாழ்ந்தவங்க. அது யாரும் கேட்கக்கூடாது, தனிக்காட்டு ராஜா. அப்படி இருக்கிறவங்கள போய் நீங்கள் கட்டளையெல்லாம் போட்டால் சரி வராது, ரொம்ப கஷ்டம். அப்போ புத்திசாலித்தனம் குறையிற மாதிரி நம்மளை ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நேரத்தில் கேது என்ன சொல்கிறாரு? இந்த நேரத்தில் கேது என்ன சொல்கிறாரு? நீ எதையும் வெளியில் காட்டிக்காத, உன் மனசில் உள்ளதை வெளியில் முகத்தில் காட்டாத, அவ்வளோதான். இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா நாளும் எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி போகுதுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க சிம்மராசிக்காரவங்களுக்கு. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க. இது மாதிரி நம்ம இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது. இந்த கிரக பயிற்சி நம்ம வாழ்க்கையில் தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஒன்று தான், ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியாகும். பல விஐபிகள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க, இல்லைனா அவங்க விஐபியாக தொடர முடியாது. யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கும்போது தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால், அவன் குழந்தையாக இருந்தால், இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையோட பேச்சை கேட்கணும். அடுத்த குரு வாத்தியார் பேச்சை கேட்கணும். எந்த பாடத்தை எந்த தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சை கேட்கணும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவியோட பேச்சை கேட்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ். பெண்ணாக இருந்தாலும் அதே தான். கல்யாணம்னா கணவனுடைய பேச்சை கேட்கணும். நமக்கு எல்லாமே புரிய வரும். இருந்தாலும் ஒரு சஜஷன், ஏங்க நான் இப்படி பண்ணலாமா? அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும், போகலாமா வேண்டாமான்னு. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க. ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான், சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அப்போது ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பாரு. அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா தான். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட முதல்ல சொல்கிற செய்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ இதை வேணுமா, இந்த நேரம் வேண்டாம்,
இல்லை இந்த நேரம் வேண்டும். ஆனால் எது ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். இல்லை நான் இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த இறைவன் உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார், நல்ல வழியை காட்டுறார், யாருக்கும் தோல்வி வராது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.